ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் CAA1 டெஸ்ட்டோடைய கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்னா, நம்ம எல்லாருமே கம்மியாக மார்க் எடுத்துட்டோம். ஸோ நம்மளோட மிஸ்டேக்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தெரிஞ்ச மிஸ்டேக்ஸை யூஸ் பண்ணி நம்ம அடுத்த வாட்டி அதே தப்பை திரும்பி பண்ணக்கூடாது. நம்ம கற்றுக்கிட்ட மிஸ்டேக்ஸ்லேருந்து நம்ம இன்னும் நிறைய மார்க் எடுக்கணும், நிறைய கற்றுக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, how many points of inflection is possible for the curve y is equal to, இந்த கர்வை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அதுக்கு ஆன்சர் வந்து 1. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தோ இருக்குல்ல இந்த x minus a into x minus b into x minus c, இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் தான் கிடைக்கும். அதாவது எக்ஸ் கியூப் கிடைக்கும், அதுக்கப்புறம் எக்ஸ் ஸ்கொயர், அதுக்கப்புறம் எக்ஸ் டேர்ம், அப்புறம் கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ இதை ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது கியூப் வந்து ஸ்கொயர் ஆகிடும், அடுத்த ஸ்கொயர் வந்து சிங்கிள் டிஜிட் ஆகிடும். அதாவது ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ்க்கு வந்துடும். ஸோ இப்போ இது நம்ம ஈக்குவல் டு 0க்கு போட்டு பார்த்தோன்னா நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு a + b + c டிவைடட் பை 3. அதே எடுத்துகிட்டு போய் அதே போல் ஜிக்கும் ஒய்க்கும் கண்டுபிடிச்சோன்னா நம்மளுக்கு இந்த இதுதான் கிடைக்கும் இந்த ஃபங்க்ஷனில். ஸோ இதில் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு எக்ஸ் வேல்யூ ஒரு ஒய் வேல்யூ கிடைக்குது. ஸோ எக்ஸ் கமா ஒய் ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. நம்மளோட கொஸ்டினும் எத்தனை பாயிண்ட் இருக்குன்னு கேட்டிருக்காங்க, ஒரே ஒரு பாயிண்ட் தான். ஸோ ஆன்சர் how many points of inflection, 1 point தான். Next, y is equal to e a power x, then yn equal to என்னன்னு கேட்டிருக்காங்க. e power ax டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டே இருந்தால் அதோட nth டெரிவேட்டிவ் என்னன்றதை நம்ம சொல்லணும். அது என்னன்னா ரொம்ப சிம்பிள் கைஸ். ஃபர்ஸ்ட் வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணால் a மட்டும் மல்டிப்ளை ஆகும், மற்றபடி e power ax அப்படியே இருக்கும். செகண்ட் வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணால் a ஸ்கொயர், தேர்ட் வாட்டி பண்ணும்போது a கியூப், அண்ட் தென் ஃபோர்த் வாட்டி பண்ணும்போது a power 4. இதில் எல்லாமே என்ன ஆகும்னா, இந்த a வந்து இங்கே எத்தனை வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோமோ அந்த நம்பர், அந்த பவரும் அந்த டிஃபரன்ஷியலும் சேமாக இருக்கும். ஸோ அப்போ yn என்னது a power n into e power ax. ஸோ ஆன்சரும் an a raised to the power n into e raised to the power ax. Next, if the curve is below the tangent at a point, then it is said to be, இது நம்ம இப்போ தான் பார்த்தோம் ரீசெண்டாக. இது என்னன்னா, இதுதான் டேஞ்சன்ட் லைன் கைஸ். டேஞ்சன்ட் லைனுக்கு கீழே இருக்கிற கர்வ் எல்லாமே கான்வெக்ஸ் கர்வ். அதே போல் டேஞ்சன்ட் லைனுக்கு மேலே இருந்தால் அது கான்கேவ். ஆனால் இங்கே வந்து கான்கேவ் அப்வர்ட்ஸ், கான்வெக்ஸ் அப்வர்ட்ஸ், கான்வெக்ஸ் டவுன்வர்ட்ஸ், பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோட்டோ பார்த்தோன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். ஒரு டேஞ்சன்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஒரு கர்வை ஒரே ஒரு பாயிண்டில் டச் பண்ணால் அது டேஞ்சன்ட். அந்த மாதிரி டச் பண்ணும்போது அந்த லைனுக்கு கீழே இருக்கிறதுனால அந்த கர்வ் வந்து கான்கேவ் டவுன்வர்ட் கர்வ். அதே கர்வு அப்படியே அந்த டேஞ்சன்ட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா கான்கேவ் அப். ஆனால் நம்மளோட கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, கான்கேவ் டவுனே கொடுக்கல. அதுக்கு பதிலாக அப்படியே ஆப்போசிட்டாக கான்கேவ் அப்னு கொடுத்துருக்காங்க. அதனால அதான் கரெக்டான ஆன்சர். வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுக்கலாம். இது என்னன்னா, எந்தெந்த வேல்யூ ஆஃப் எக்ஸுக்கெல்லாம் இந்த ஃபங்க்ஷன் வந்து கான்கேவ் அப்வர்ட்ஸாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் இதுதான். அது எப்படின்னு பார்ப்போம். இதுதான் அந்த ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், காமன் டேர்ம் வெளியே எடுக்கிறேன். செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். இதில் வந்து இந்த சைன் மட்டும் மாற்றிக்கிறேன், மைனஸ் வெளியே எடுத்துக்கிறேன். ஸோ -6 into 2x - 1. ஸோ இப்போ நம்மளோட கண்டிஷனை பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கணுன்னாலும் சரி, இல்லை கான்கேவிட்டி கண்டுபிடிக்கணுன்னாலும் சரி, நம்ம ஈக்குவல் டு 0ன்னு போட்டு ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிருவோம். ஸோ அதே போல் எப்பயும் போல் இதை ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கிறோம். 2x is equal to 1. ஸோ x is equal to 1/2. எக்ஸோட வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ கான்கேவ் அப்பு தான் நம்ம கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. கான்கேவ் அப்புனா செகண்ட் டெரிவேட்டிவ் பாசிட்டிவாக வரணும். எப்போ பாசிட்டிவாக வரும், எப்போ 0க்கு மேலே இருக்கோ அது எல்லாமே பாசிட்டிவ் வரும். ஸோ ஆனால் 0வாக இருக்கும்போது 0க்கு மேலே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே செக் பண்ணி பாருங்கள். இதுதான் செகண்ட் டெரிவேட்டிவ். இந்த செகண்ட் டெரிவேட்டிவ்ல இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 1/2 பெரிய நம்பர் போட்டிங்கன்னா, சப்போஸ் 3/2 போடுறோன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன ஆகும், அப்போது வெளியே இருக்க மைனஸ் சைனால நம்மளுக்கு நெகட்டிவ் வேல்யூ தான் கிடைக்கும். அதுவே இந்த 1/2 சின்ன நம்பர் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட செகண்ட் டெரிவேட்டிவ் பாசிட்டிவ் ஆகிடும். செகண்ட் டெரிவேட்டிவ் பாசிட்டிவ் ஆகிடுச்சுன்னா கான்கேவ் அப். அவ்வளோதான் கைஸ். அதுக்கப்புறமா டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இந்த டேர்மோட கேட்டிருக்காங்க. அதாவது ஒரே ஒரு வாட்டி மட்டும் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி ஆன்சர் சொல்லிடணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த +4x² முன்னாடி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அவ்வளோதான். அதுக்கு அடுத்து எப்பயும் போல் சாதாரணமாக டிஃபரன்ஷியேட். 4 × 6 24 x³ ப்ளஸ் 2 × 4 8x -0. அதை அப்படியே எடுத்து எழுதுனா ஆன்சர் கிடச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் இது வந்து என்னன்னா
ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு அனதர் ஃபங்க்ஷன், அந்த ரூல் இது. இது எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ஃபங்க்ஷன், இது ஒரு ஃபங்க்ஷன், இதை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேங்க. அதுக்கப்புறமா இதை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணதையும் இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணது டிவிஷனில் போட்டுவிட்டு ஆன்சர் முடிஞ்சிச்சு. எப்படின்னா கொஸ்டின் என்ன, e power 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 into e power 2x. அதுக்கு அடுத்தது இது log x, log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x. அப்புறம் என்ன, இந்த இதுவையும் டிவிஷனில் போட்டால் 1/x மேலே போகும்போது x மல்டிப்ளை ஆகிடும். ஸோ 2x e power 2x தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபங்க்ஷன் வர்சஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் ரூல், இது ரெண்டும் வேற வேற, அதுக்கு டிஃபரன்ஸ் மட்டும் பார்க்க போறோம். என்னன்னா இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு அனதர் ஃபங்க்ஷன் கொடுத்தாங்கன்னா மேலே தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, கீழே தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, பண்ணிட்டு டிவிஷனில் போட்டால் வேலை முடிஞ்சிச்சு. ஆனால் இது அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் வெளியே இருக்க ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு உள்ள இருக்கிறத அப்படியே வச்சிருக்கணும். அதுக்கப்புறமா உள்ள இருக்கிறத மட்டும் மல்டிப்ளை பண்ணணும், டிஃபரன்ஷியேட் பண்ணி மல்டிப்ளை பண்ணணும். இது எப்படின்னா நம்ம இந்த சம்மு போட்டோம்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ என்ன சம்மில் கொடுத்துருக்காங்க, y is equal to secant u and u is equal to cos x. ஸோ இந்த வேல்யூ தூக்கிட்டு போய் அப்படியே அது உள்ள போட்டு எழுதுங்க, y is equal to secant of cos x. ஸோ இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ண ஆகும், secant x டிஃபரன்ஷியேட் பண்ணா secant x tan x, அப்போ secant of cos x, அப்புறமா tan of cos x, அப்புறமா இந்த cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் sin x. ஸோ இந்த மைனஸ் நான் இங்கே போட மறந்துட்டேன், அந்த மைனஸ் இங்கே இருக்கு. ஸோ அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். இப்போ இந்த சம்மை பார்த்த உடனே நீங்களே ஆன்சர் சொல்லிடணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இதுவும் அதே மாடல் தான், tan of e power x. அப்போ tan ஃபங்க்ஷனை ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா secant ஸ்கொயர், அப்புறம் உள்ள இருக்கிறத அப்படியே எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் e power x டிஃபரன்ஷியேட் பண்ணா e power x தான். ஸோ அப்படியே ஆன்சர் வந்துருச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இந்த ஃபங்க்ஷனோடைய nth டெரிவேட்டிவை கண்டுபிடிக்கணும். இது என்னன்னா நீங்க ஒன்னா பண்ணா நீங்க கண்டுபிடிக்கலாம், இல்ல ப்ரோ எனக்கு ஆல்ரெடி ஞாபகம் இருக்கு அப்படின்னாலும் நீங்க கண்டுபிடிச்சலாம். இதுக்கு ஒரு 2 minutes ஆகும். இது எப்படி தெரியாது அப்படின்னா நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியரா புரிஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம log of ax plus b, இதுல a ஓட வேல்யூனா 3, b ஓட வேல்யூ 2. ஸோ ax plus b இந்த இடத்துல நம்ம இது என்ன பண்ண போறோம்னா, இந்த ஃபார்முலா இதுதான் nth டெரிவேட்டிவோட ஃபார்முலா. அந்த இடத்துல இந்த ஏக்கு பதிலாக 3 போட்டுப்போம், இந்த ஏக்கு பதிலாக 3 போட்டோம், இந்த பிக்கு பதிலாக 2 போட்டோம். அப்படி போட்டால் ஆன்சர் வந்துடும். இது எனக்கு தெரியாது அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் எப்பயும் போல் log x டிஃபரன்ஷியேட் பண்ணால் இந்த ஃபார்மேட்டில் வரும். அதுவே log of ax plus b பண்ணிங்கன்னா நடுவில் வரும் a raised to the power n மட்டும் வரும். இன்னும் கிளியராக வேணும்னா நம்மளோட வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் இந்த இது என்னன்னா, இது இன்னும் ஈஸியான ஒரு இது என்னன்னா, y is equal to a power x. இது என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு சைடு லாக் எடுக்கணும். மை காட், இது பவர்ல இருக்கும், இந்த x பவர்ல இருக்கு. ஸோ சாரி காய்ஸ், இதுல பவர்ல வராது x ஃப்ரண்ட்ல தான் வரும். ஸோ அதுக்கு அடுத்தது y dash by y, அதாவது log y டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/y into dy by dx which is equal to log a. ஏன்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் அப்படியே எழுதிருங்க. ஸோ இந்த y கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, y ஓட வேல்யூனா a power x into log a. இதுதான் ஆன்சர். அதுக்கு அடுத்தது y is equal to 4 log x square plus sin x. இதோடைய ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் மட்டும் கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் log இந்த இடத்துல பவர் ரூல் அப்ளை பண்ணிங்கன்னா 2 முன்னாடி போயிடும். ஸோ 4 into 2 8 ஆகிடும், மற்றதெல்லாம் அப்படியே இருக்கும். அதுக்கு அடுத்தது என்ன, log x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/x, 8 அப்படியே வச்சுக்கோங்க. sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x, 8/x plus cos x, அப்படியே ஆன்சர் இருக்கும். அவ்வளோதான் கைஸ். அடுத்தது பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் ஆஃப் த கர்வ். இந்த கர்வுக்கு பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சி ஈக்குவல் டு 0 போட்டுருணும். ஸோ ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிட்டோம், அதுக்கடுத்து செகண்ட் டெரிவேட்டிவ், அதுக்கப்புறமா கண்டுபிடிச்ச செகண்ட் டெரிவேட்டிவை ஈக்குவல் டு 0 போட்டு எக்ஸோட வேல்யூ கிடச்சிருச்சு. அதுக்கடுத்து தேர்ட் டெரிவேட்டிவ் பண்ணுறோம். இதோ இந்த மாதிரி இருந்தால் அது நாட் ஈக்குவல் டு, கம்ப்யூட்டரில் அந்த மாதிரி வரல, அதனால தான் இப்படி போட்டேன். ஸோ அதுக்கப்புறமா தேர்ட் டெரிவேட்டிவோட வேல்யூ 6 which is not equal to 0. ஸோ ரெண்டு கண்டிஷனுமே நம்மளுக்கு கிடச்சிச்சு. பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷனோட ரெண்டு கண்டிஷனும் அது என்னென்ன, செகண்ட் டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு 0, தேர்ட் டெரிவேட்டிவ் நாட் ஈக்குவல் டு 0. அதுக்கப்புறமா என்ன, எக்ஸோட வேல்யூ எடுத்துகிட்டு போய் அப்படியே இந்த இதான் ஒய், இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஒய்யோட வேல்யூ கிடச்சிரும். 3 cube minus 9 into 3 square plus 7 into 3 minus 6. அதுக்கப்புறமா அதோட வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா -39 கிடச்சிரும். ஸோ 3, 39 தான் நம்மளோட பாயிண்ட். நெக்ஸ்ட்
இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா கோஷன் ரூல் அப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல நடுவில் மைனஸ் போட்டு இதை பிரித்து எழுதுவோம். எக்ஸ் முன்னாடி வந்துடும். முன்னாடி வந்துருச்சுன்னா லாகும் யூஸ் இருந்தால் 1, ஏன்னா இது ரெண்டும் அப்படியே ரெசிப்ரோக்கல். ஸோ 1 வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி 1 - x டிவைடட் பை டோட்டல் ஹோல் திங் டிவைடட் பை எக்ஸ் போட்டிங்கன்னா அதோட ஆன்சரும் கிடச்சிரும். அதுக்கப்புறமா என்னன்னா காஸ் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. இதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் ஆகும் கைஸ். ஆனால் அதுக்குன்ட்டு இதை நம்ம போட்டே கண்டுபிடிச்சிடலாம். இதை வந்து மக்கடிக்கணும், ஞாபகம் அப்படியே வச்சுக்கணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. கொஞ்ச நேரம் போட்டாலே கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிப்போம். ஏ மட்டும் முன்னாடி மல்டிப்ளை ஆகும், மற்றபடி இது ஃபுல்லாகவே சைன் எக்ஸ் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா ஃபங்க்ஷன் ரூல் அப்ளை பண்ணுறதுனால ஏ முன்னாடி மல்டிப்ளை ஆகும். இப்போ சைனை காசாக கன்வெர்ட் பண்ணணும்னா அப்போ என்ன பண்ணுவோம், காஸ் ஆஃப் π/2 ப்ளஸ் எக்ஸ் உள்ளே இருக்கிறது தான் எக்ஸோட வேல்யூ. ஸோ அதை அப்படியே மொத்தமாக எழுதிட்டிங்கன்னா π/2 வந்துருச்சு. ஸோ அதுக்கடுத்து செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறோம். செகண்ட் டெரிவேட்டிவ்ல சைன் வருது, திருப்பி அதை காசாக மாற்றுறோம். ஸோ இதே மாதிரி கண்டினியூ ஆகிட்டே வந்துச்சுன்னா yn, அதாவது nth டெரிவேட்டிவ் எப்படி இருக்கும்னா, இது இங்கே செகண்ட் டெரிவேட்டிவ், இங்கே செகண்ட் டெரிவேட்டிவ், இங்கே ஃபர்ஸ்ட்னா இங்கே 1 பவர். ஸோ அப்போ a பவர் n. அடுத்தது காசில் இந்த ax ப்ளஸ் b ஃப்ரண்ட்ல எழுதிட்டாங்க. n π/2 கொடுத்துருக்காங்க. இது ஏன்னா இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறத பொறுத்து என்னோட வேல்யூவை பொறுத்து இதுவும் மாறும். இங்கே 2னா இது இங்கேயும் 2 வருது, இங்கே 1னா இங்கேயும் 1 வருது. ஸோ n π/2 அதை தான் வந்து ஜென்ரல் டேர்ம். அதை அப்படியே தூக்கி இங்கே எழுதிடுங்க. an இன்டூ காஸ் ஆஃப் இது எழுதிட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு இது என்னன்னா, இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் வந்து டிக்ரீசிங் ஃபங்க்ஷனாக காட்டணும் when x belongs to இதில் ஏதாவது ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ என்னன்னா இதில் வந்து ஆப்ஷன்ஸ் வேறு மாதிரி கொடுத்துருந்தாங்க, சாரி. இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சி, செகண்ட் டெரிவேட்டிவ் வந்து நெகட்டிவாக வந்துச்சுன்னா நம்மளுக்கு அது மட்டும் போதும். ஸோ எப்போ செகண்ட் டெரிவேட்டிவ் நெகட்டிவாக வருது, ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறோம். 3x² - 12x - 36. அதுக்கப்புறமா இதை வந்து லெஸ் தென் 0வா பார்க்குறோம். பார்த்தா இதுலேருந்து காமன் டேர்ம்ஸ் எல்லாம் எடுத்து எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறோம். ரொம்ப சிம்பிள். x is equal to 6, -2. ஸோ -2, 6ல் எக்ஸ் இருக்கும் போது அது வந்து நெகட்டிவாக இருக்கும். அதை விட அவுட் சைட் போனால் அது வந்து பாசிட்டிவாக இருக்கும். இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் தெரியாத ப்ரோ அப்படின்னா நம்மளோட வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள், இன்னும் கிளியராக புரியும் உங்களுக்கு. அப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.